ஒரே நாள்ல நம்ம இந்திய நாட்டோட ரூபீஸோட மதிப்பு ஜம்ப் ஆயிருச்சு. அதாவது ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 10, 13 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து அதிக பெர்சன்டேஜ்ல ஒரே நாள்ல ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய இந்திய ரூபீஸோட மதிப்பு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்ற அனௌன்ஸ்மென்ட் தான். ஸோ இந்த அனௌன்ஸ்மென்ட் அதாவது இந்த அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து குட் சைனா? அதே மாதிரி இந்த ஒரு நல்ல ஒரு நியூஸ் வரதுக்கு ஆர்பிஐ எந்த மாதிரி மூவ் எல்லாம் எடுத்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சாதாரணமா ரூபீஸோட மதிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரமா ஏறவும் செய்யாது, இறங்கவும் செய்யாது. ஸோ அதுலயுமே எந்த சேஞ்சஸுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 10, 13 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த ஒரு பெரிய ஜம்பாவும் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போதான் கிட்டத்தட்ட 1.5%க்கு மேல ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு நியூஸ் வருது. ஸோ அதாவது 1.5% மேல ரொம்பவே நம்மளுடைய இந்தியன் ரூபீஸோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கரன்சி மார்க்கெட்ல இது ஒரு பெரிய மூவ் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. ஸோ இதுக்கு பின்னாடி மெயின் ரீசன் என்னன்னு அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம இந்திய நாட்டினுடைய பேங்க் அதாவது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்பிஐ என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா பேங்க்ஸோட ஸ்பெகுலேட்டிவ் டாலர் ட்ரேடிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கேன்சல் பண்ண ஃபாரெக்ஸ் டீல்ஸை திரும்பவும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அட் த சேம் டைம் பேங்க்ஸ் டாலரோட பொசிஷனை வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு லிமிடேஷனுக்குள்ள வரணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததுனால தான் அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபேக் டாலர் டிமாண்டை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா வந்து ஆர்பிஐ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி லிமிடேஷனுக்குள்ள கொண்டு வந்ததுனால தான் நம்மளுடைய இந்தியன் ரூபீஸோட இப்போ மதிப்பு வந்து கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேங்க்ஸா இருக்கட்டும், ட்ரேடர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் மணி அதாவது இந்தியன் ரூபீஸோட வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால வீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால நம்ம டாலரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாலர் வந்து எல்லாருமே வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட் த சேம் டைம் ஆர்பிஐ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கண்ட்ரோல், லிமிடேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி ரூல் போட்டுக்கிட்டே இருந்தனால எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பேனிக்ல டாலரை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் ரூபீஸோட மதிப்பு சடனா ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு ரீசனையும் சொல்றாங்க. அட் த சேம் டைம் இது பெர்மனன்ட் growth கிடையாது அப்படின்ற ஒரு ரீசனையும் இப்போ ஆயில் பிரைஸ் இன்னும் ஹைல இருக்கு. அட் த சேம் டைம் குளோபல் டென்ஷன் இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மணி வந்து வெளியே போகுது. நம்மளுடைய எஃப்எஃப்ஐ இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து வெளியே போய் வந்து மார்க்கெட்ல இருந்து இங்க இருந்து மார்க்கெட்ல வெளியே போய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நம்மளுடைய இந்தியன் ருபீஸ் மதிப்பு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து பெர்மனன்ட் growth கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால லாங் டேர்மில் ரூபீஸ் இன்னும் ப்ரெஷரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு வருது. ஸோ இதனால நம்மளுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் வரும் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ரூபீஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இம்போர்ட் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய கண்ட்ரியோட இம்போர்ட் காஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் லாங் டேர்மில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ப்ரைஸாக இருக்கட்டும், குளோபல் சிச்சுவேஷனா இருக்கட்டும், அட் த சேம் டைம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அவங்க வெளியே போறாங்களா, வெளியே வராங்களா, ஆயில் பிரைஸ் கம்மியாகுதா, கூடாகுதா, ஸோ அதே மாதிரி இந்த குளோபல் சிச்சுவேஷன் கிரைசிஸ் டைம் முடிவுக்கு வருதா, முடிவுக்கு வரலையா அப்படின்னு இதை பார்த்துட்டு தான் வந்து அதோடைய வேல்யூ வந்து டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய இந்தியன் ரூபீஸோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற நியூஸ் தான் வருது. ஸோ நம்மளுடைய இந்தியன் ரூபீஸ் வேல்யூ வந்து எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி டாலருக்கு 94 ரூபாய் இல்ல 95 ரூபாய் வந்து மதிப்பு இருந்துச்சு. இப்போ அது வந்து ஜம்ப் ஆகி அதாவது 1.5% வந்து ஸ்ட்ராங் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால இப்போ வந்து 93 ரூபாய் கிட்டத்தட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது ஒரே நாள்ல இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சதே கிடையாது, அது மாதிரி ஸ்ட்ராங் ஆனதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்தியாவுடைய ஆர்பிஐ எடுத்த இந்த மூவ்னால நம்மளுடைய ரூபீஸோட மதிப்பு அதாவது வேல்யூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஒன்லைன்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய ஆர்பிஐ ஸ்பெகுலேஷனை ரிஸ்ட்ரிக்ட் அதாவது கண்ட்ரோல் பண்ணாங்க. அதே மாதிரி ட்ரேடர்ஸை ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ அட் த சேம் டைம் இதனால தான் ரூபீஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு அப்படின்ற பாயிண்ட்டையும் சொல்றாங்க. ஸோ இது லாங் டேர்ம் ரெக்கவரின்னு நினைச்சா ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல இப்போதைக்கு வந்து வேல்யூ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ லாங் டைம் ஆயில் பிரைஸா இருக்கட்டும், குளோபல் சிச்சுவேஷனா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து இனி வேல்யூ வந்து எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு இது வந்து டெம்பரவரி growth அப்படின்ற மாதிரியும், ஆனால் இதை லாங் டேர்ம் ரெக்கவரின்னு நினைச்சீங்க அப்படின்னா இது பெரிய மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கெயின் ஆயிருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும்
ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.